வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோ கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏஜென்ட்டுங்கிறது செப்பரேட் கான்செப்ட், ஒர்க் ஃப்ளோங்கிறது ஒரு செப்பரேட் கான்செப்ட். இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணுறது தான் ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோ. ஸோ ஏஜென்ட்டை பற்றி ஒரு லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஒர்க் ஃப்ளோ கான்செப்டை பற்றி பார்ப்போம். அப்கமிங் வீடியோஸில் கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோவை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒர்க் ஃப்ளோனா என்ன? ஒர்க் ஃப்ளோங்கிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அது ஒரு பிளான், ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதை இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். A workflow is a step-by-step plan to complete a task. It tells who does what in what order and how the works move from one step to another. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். ஸோ ஸ்டூடெண்ட் ஹோம்ஒர்க் எடுத்துக்குவோம். ஸோ ஹோம்ஒர்க் பண்ணுறது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கொஸ்டின் எடுத்து படிப்போம், ரீட் த கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவோம், அந்த கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் என்னவோ அதை ரைட் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டெப் ஆன்சரை செக் பண்ணுவோம். ஓகே, நம்ம எழுதின ஆன்சர் ரைட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் ஒரு 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 ஒர்க் ஃப்ளோ, ஒரு பேக்கேஜுக்கான ஸ்டெப்ஸ். இது நீங்கள் எதில் எப்படி வேணால் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. 4 ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ஸோ இந்த 4 ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். இந்த 4 ஸ்டெப் இருந்தால் தான் ஒரு ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ண முடியும். அது என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டர். ஸோ யார் அந்த ஒர்க்கை பண்ண போகிறான்? நம்ம இந்த ஹோம்ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் தான் அந்த ஒர்க்கை பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன் டீட்டெயிலாக பார்த்தோம்னா இந்த எக்ஸிக்யூட்டர்னா பீப்புள் ஆர் சிஸ்டம். ஒன்று ஹியூமன் பண்ணும், இல்லை சிஸ்டம் பண்ணும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ பீப்புள் ஆர் சிஸ்டம், தே டூ த ஒர்க், தே டேக் இன்புட், டூ எ டாஸ்க் அண்ட் கிவ் அன் அவுட்புட். ஓகே, ஸோ இதான் எக்ஸிக்யூட்டர் தான் அந்த வேலையை பண்ண போகுது, ஒர்க்கர். எட்ஜஸ் என்னன்னா இது கனெக்ஷன். இப்போது ஒரு எக்ஸிக்யூட்டருக்கும் இன்னொரு எக்ஸிக்யூட்டருக்கும் நீங்கள் ரிலேட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணோம், ரீட் கொஸ்டினை படித்தோம், அதுக்கான ஆன்சர் எழுதுகிறோம். ஸோ இது ஒரு எக்ஸிக்யூட்டர். ரீடு கொஸ்டின், இதை நான் படிக்கிறேன், இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஆன்சர் எழுதுறேன். ஸோ ஆன்சர் எழுதுறதுக்கு என்ன உங்களுக்கு இன்புட் தேவை, என்ன கொஸ்டின் தேவை, அது தெரிஞ்சால் தான் நம்ம ரைட் பண்ண முடியும், ரைட் ஆன்சர். ஸோ இது செகண்ட் ஸ்டெப்பாக ரைட் ஆன்சருங்கிறது ஒரு எக்ஸிக்யூட்டர். தேர்ட் ஸ்டெப்பு எழுதின ஆன்சரை போய் செக் பண்ணுறோம், ரைட்டாக ஆகான்னு. ஸோ இந்த ப்ராசஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 2க்கு போகுது, ஸ்டெப் 2லேருந்து ஸ்டெப் 3க்கு போகுது. அதுதான் இந்த கனெக்ஷன், எட்ஜஸ். எட்ஜஸ் ஷோ த பாத் ஆஃப் ஒர்க். தே டிசைடட் ஹூ சென்ட் ஒர்க் டு ஹூம். ஸோ இந்த எட்ஜஸ் தான் டிசைட் பண்ணும். நீங்கள் எட்ஜஸ்ல டிஃபைன் பண்ணும். ஓகே, ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் எந்த ஸ்டெப்புக்கு போகணும், ஸ்டெப் 2க்கு போகணுமா, ஸ்டெப் 3க்கு போகணுமா அப்படிங்கிற டிசிஷன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எட்ஜஸ் அந்த ஒர்க்கை டேக் கேர் பண்ணிக்கும். தேர்ட் ஸ்டெப் ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஈவெண்ட்ஸ் ஆர் மெசேஜஸ் தட் டெல்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங், ஸ்டார்டட், ஃபினிஷ்ட், எரர், எக்ஸெட்ரா. தெர் ஆர் ஸோ மெனி ஈவெண்ட்ஸ் கான்செப்ட் இருக்கு. அதை டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். இப்போங்கிறது ஈவெண்ட்ஸ் என்னங்கிறது என்னன்னா அந்த எக்ஸிக்யூட்டர் என்ன நடந்துகிட்டு இருக்கு உள்ள அப்படிங்கிற டேட்டா நம்ம எடுக்கிறது தான் ஈவெண்ட்ஸோட வேலை. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஈவெண்ட்ஸ் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். எதுக்கு ஆன்சர் எதுக்கு ரிட்டர்ன் பண்ணாமல் எதுக்கு ஈவெண்ட்ஸாக ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா, இது ஒரு பிக் ப்ராசஸ். இந்த எக்ஸிக்யூட்டர் பிக் ப்ராசஸ் பண்ணும். அந்த ஸ்டெப் 1க்குள்ள சப் டாஸ்க்லாம் இருக்கலாம் மேபி. ஸோ அந்த டாஸ்க் நடக்கும்போது என்னென்ன ப்ராசஸ் இப்போக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஆன் டைமாக ப்ரோக்ராமுக்கோ இல்லை யூசருக்கோ இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஈவெண்ட்ஸ்ன்ற கான்செப்ட் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணிட்டு அதோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு தெரியும், ஓகே இந்த ஈவெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஒர்க் ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட்னு ஒரு ஈவெண்ட்ஸ் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா, ஓகே இந்த எக்ஸிக்யூட்டர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருச்சு, இந்த எக்ஸிக்யூட்டர் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிருச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு ஈவெண்ட்ஸில் கிடைக்கும். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் த பில்டர் கனெக்ட்ஸ் ஆல் பார்ட்ஸ் அண்ட் செக் எவ்ரி திங் அண்ட் ஸ்டார்ட் த ஒர்க் ஃப்ளோ. ஒர்க் ஃப்ளோ பில்டர்னா என்ன அப்படின்னா, அவர் தான் மேனேஜர், எல்லா ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணுவார். ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட்டர் கிரியேட் பண்ணிட்டீங்க,
ஈவென்ட்ஸ் ஹேண்டில் எப்படி பண்ணணும்னு பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ பில்டரில் தான் வந்து நீங்கள் சொல்லணும் எட்ஜஸ், இதெல்லாம் என்னோட எக்ஸிக்யூட்டர் எட்ஜஸ் வந்து கனெக்ஷன் வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஒர்க் ஃப்ளோ பில்டர் மேனேஜர்கிட்ட சொல்லணும், இந்த எக்ஸிக்யூட்டர் வேலை முடிஞ்சிச்சுன்னா, இந்த ஸ்டெப் 1 முடிஞ்சிச்சுன்னா ஸ்டெப் 3 போகணுமா, ஸ்டெப் 2 போகணுமா, இது எல்லாமே டிஃபைன் பண்ணுறது எங்கே அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ பில்டர் தான் டிஃபைன் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் ஒர்க் ஃப்ளோ பில்டர் டிஃபைன் பண்ணிட்டு தான் ரன் பண்ணணும். ஒர்க் ஃப்ளோ பில்டர் தான் நீங்கள் ரன் பண்ணணும். எக்ஸிக்யூட்டரையோ எட்ஜஸையோ நீங்கள் டைரெக்டாக ரன் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு சப்மிட் டு த ஒர்க் ஃப்ளோ பில்டர் டு ரன் திஸ் ஒர்க் ஃப்ளோ. அவங்க தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எட்ஜஸ் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் இது என்ன அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் ஒர்க் ஃப்ளோ என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் ஏஜென்ட் கான்செப்ட் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஜஸ்ட் ஒர்க் ஃப்ளோ, அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து இப்போ பைத்தானில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு மூவ் ஆகிறோம். விஷுவல் ஸ்டுடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். பைத்தான் ஃபைல் நேம் வந்து ஹலோ ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இந்த சாம்பிளில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸிக்யூட்டர் மட்டும் தான் எழுத போகிறோம். எட்ஜஸ் கான்செப்டை வந்து நெக்ஸ்ட் சாம்பிளில் பார்ப்போம். ஸோ இந்த சாம்பிளில் வந்து ஹலோ ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸிக்யூட்டர் எழுத போகிறோம். அதுக்கு நம்மளோட இன்புட்டை பாஸ் பண்ணுவோம். அந்த இன்புட் ரிசீவ் ஆன பிறகு அது என்ன டிஸ்பிளே பண்ணோம், ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன இன்புட் அனுப்புகிறோமோ அந்த இன்புட்டை கன்கடனேட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. இதுதான் கான்செப்ட். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இதான் கமாண்ட் பிப் இன்ஸ்டால் ஏஜென்ட் -ஃப்ரேம் ஒர்க். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். நான் இப்போ வந்து ஒரு எக்ஸிக்யூட்டர் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த எக்ஸிக்யூட்டர் கிரியேட் பண்ணுறது வந்து ஒரு கிளாஸாக கிரியேட் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணல, ஒரு கிளாஸாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து ஹலோ ஒர்க் ஃப்ளோன்னு வச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிளாஸை வந்து நான் எக்ஸிக்யூட்டர் கிளாஸாக வந்து ரெஃபர் பண்ணணும். அப்போ தான் ஒர்க் ஃப்ளோ பில்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், ஓகே இது எக்ஸிக்யூட்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இந்த கிளாஸை நான் எப்படி எக்ஸிக்யூட்டராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் ஃப்ரம் ஏஜென்ட் ஃப்ரேம்வொர்க் இம்போர்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டர்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ அது நம்ம இம்போர்ட் பண்ணணும் எக்ஸிக்யூட்டர். ஸோ நம்ம கிளாஸு எக்ஸிக்யூட்டர் கிளாஸ்லேருந்து டிரைவ் பண்ணணும். ஃபைன். ஸோ நம்ம இப்போ கிளாஸ் ரெடி பண்ணிட்டோம். நம்மளோட கிளாஸு இப்போ எக்ஸிக்யூட்டர் கிளாஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ மல்டிபிள் எக்ஸிக்யூட்டர் டிஃபால்ட்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஒரு ப்ரோக்ராம். ஒரு எக்ஸிக்யூட்டருக்கு வந்து ப்ரோக்ராம் எழுத மாட்டோம். பட் இது ஹலோ வேர்ல்டு நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டர் தான் எழுதுகிறோம். ஓகே, இந்த எக்ஸிக்யூட்டருக்கு நம்ம ஐடி செட் பண்ணணும். ஈச் எக்ஸிக்யூட்டருக்கு வந்து ஒரு ஐடி செட் பண்ணும். அப்போ தான் வந்து ஒர்க் ஃப்ளோ பில்டர் வந்து ஐடியை வச்சு ரெஃபர் பண்ணிக்கும். ஓகே, எந்த எக்ஸிக்யூட்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, எட்ஜஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, நான் இந்த எக்ஸிக்யூட்டர்லேருந்து இந்த எக்ஸிக்யூட்டருக்கு பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெர் ஆர் சோ மெனி இன்டர்னல் கான்செப்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஐடி வந்து செட் பண்ணணும். ஐடி எப்படி பண்ணுறது, அதை கன்ஸ்ட்ரக்டரில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், கன்ஸ்ட்ரக்டர் எழுத போகிறேன். டெஃப் init செல் ஐடி. இந்த ஐடி வந்து ஸ்ட்ரிங். ஸோ யூசர் சூப் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பேஸ்கில் உள்ள ஐடிக்கு இதை அசைன் பண்ணுறோம். ஐடி பாஸ் பண்ணிடுறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம இப்போ ஐடி செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டாக வந்து நம்மளோட கான்செப்ட் என்ன, ஹலோ எக்ஸிக்யூட்டர் எழுத போகிறோம். ஸோ இதில் நம்ம இன்புட் பாஸ் பண்ண போகிறோம், அதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அசிங்க் dev ஃபங்க்ஷன் நேம் வந்து to hello அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, to hello world கூட வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஆர்குமெண்ட் செட் பண்ண போகிறேன். ஸோ செல்ஃப் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன், இன்புட் ஒன்று பாஸ் பண்ண போகிறேன்.
ஸோ நேம் பாஸ் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் தான். நான் கிளாஸ் எக்ஸிக்யூட்டார்னு செட் பண்ணிட்டேன். பட் நெக்ஸ்ட் வந்து என்னோட ஸ்டெப் என்னன்னா ஹை எக்ஸிக்யூட்டர் கிளாஸ் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, இந்த கிளாஸில் நான் எந்த ஃபங்க்ஷனை வந்து ரெஃபர் பண்ணணும்னு சொல்லணும். ஓகே, டிஃபால்ட்டாக வந்து ஒரு கிளாஸில் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதில் எந்த ஃபங்க்ஷன் என்னோட எக்ஸிக்யூட்டர் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணணும். அதை எப்படி மென்ஷன் பண்ணணும்னா ஹேண்ட்லர் டிஃபைன் பண்ணணும். ஸோ நாங்கள் என்ன பண்ண பொறுத்து இன்னொரு கிளாஸ் எழுத போகிறேன், ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஹேண்ட்லர் டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, ஹேண்ட்லர் டிஃபைன் பண்ண பிறகு நமக்கு வந்து ஒர்க் ஃப்ளோ பில்டர்லேருந்து நமக்கான சம் டேட்டாஸ் வந்து இந்த கிளாஸுக்கு வரும். ஸோ இந்த டேட்டா கிளாஸ்க்கு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் ஃப்ளோ பில்டருக்கு நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். மேபி நெக்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டாருக்கோ இல்லை வந்து ஒர்க் ஃப்ளோ பில்டருக்கோ என்னோட வேலை முடிஞ்சிருச்சு இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோ பில்டரோட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அந்த கம்யூனிகேஷனுக்கான கான்டாக்ட்ஸை நம்ம செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்குது, கம்மா ஃபார் எக்ஸாம்பிள் சிடிஎக்ஸ். இங்கே வந்து அந்த கிளாஸையும் டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ ஒர்க் கான்டாக்ட். ஸோ இங்கே செட் பண்ணிடணும் ஒர்க் ஃப்ளோ கான்டாக்ட். செட் பண்ணிட்டு இந்த ஒர்க் ஃப்ளோ கான்டாக்ட்ஸில் வந்து நம்ம பேராமீட்டர் செட் பண்ணணும். என்ன செட் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸிக்யூட்டருக்கு எதுவும் இன்புட் வருதா அப்படின்னு சொல்லி செட் பண்ணணும். நம்ம நேம் நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம். நம்ம செட் பண்ணாலும் ஒர்க் ஃப்ளோ கான்டாக்ட்ஸில் அதோட டேட்டா டைப் என்னன்னு செட் பண்ணணும். ஓகே, இன்புட் வருது, பட் அதோட டேட்டா டைப் என்ன அதை செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் எதுவும் ரிட்டர்ன் பண்ணுதா அப்படிங்கிறதையும் டிஃபைன் பண்ணணும். ஸோ எதுவும் ரிட்டர்ன் பண்ணலாம் நம்ம விட்டலாம், பட் ரிட்டர்ன் நம்மளோட எழுதியிருக்க ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணு, அதுவும் என்னது ஸ்ட்ரிங்கு. ஸோ இன்புட்டும் ஸ்ட்ரிங்கு, அவுட்புட்டும் ஸ்ட்ரிங்கு, அதை நம்ம வந்து இங்கே செட் பண்ணிடணும், எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. பர்ஃபெக்ட். ஸோ நம்ம இதை எழுதியாச்சு. எழுதின பிறகு இந்த எஸ்டிஆர் எதுக்கு அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ பில்டர் இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் அவுட்புட் பேராமீட்டர்ல அது அந்த எஸ்டிஆர் எதுக்கு அப்படின்னா நம்ம ஒர்க் ஃப்ளோ பில்டருக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம் ஃபங்க்ஷன், நான் யூசரு கிடையாது, ஒர்க் ஃப்ளோ பில்டருக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், அதுக்கான டைப் தான் இங்கே. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், இந்த ரிட்டர்ன் வந்து தேவை கிடையாது. ஏன்னா எக்ஸிக்யூட்டரில் வந்து ரிட்டர்ன் வேல்யூ எல்லாமே வந்து எங்கே போகுது அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ பில்டருக்கு தான் போகுது. ஒர்க் ஃப்ளோ பில்டர் தான் வந்து யூசருக்கோ யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ எக்ஸிக்யூட்டர் வந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் கிடையாது. ஸோ நம்மளோட ரிட்டர்ன் டைப் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ கான்டாக்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதுனா இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு வெயிட் சிடிஎக்ஸ், இதான் ஒர்க் ஃப்ளோ பில்டரோட ஆப்ஜெக்ட், சிடிஎக்ஸ் டாட் ஈல்ட் அவுட்புட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ஜஸ்ட் பாஸ் பண்ண வேண்டியதான். என்ன பாஸ் பண்ணலாம், நம்ம சொன்ன மெசேஜ் ஹலோ நேம் கொடுத்துட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் கிடையாது. நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது எதுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம், ஒர்க் ஃப்ளோ பில்டருக்கு தான் ரிட்டர்ன் பண்ணுறோம், ஒர்க் ஃப்ளோ கான்டாக்ட்ஸ் வச்சு. ஸோ அந்த ரிட்டர்ன் டைப் தேவை கிடையாது. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன செட் பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, நன், முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டார் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னொரு எக்ஸிக்யூட்டர் எழுதல, ஒரே ஒரு எக்ஸிக்யூட்டர் தான், எட்ஜஸ் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ நம்மளோட செகண்ட் ஸ்டெப் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ பில்டர்கிட்ட வந்து இந்த எக்ஸிக்யூட்டரை சப்மிட் பண்ணிட்டு ரன் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே நான் என்ன டிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ பில்டரை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஒரு மெயின் ஃபங்க்ஷனில் வந்து எழுத போகிறோம். ஸோ இங்கே என்ன எழுதுகிறோம், ஒர்க் ஃப்ளோ பில்டு ஈக்குவல் டு ஒர்க் ஃப்ளோ பில்டர்
இந்த ஒர்க் ஃப்ளோ பில்டரில் வந்து நம்ம என்ன செட் பண்ணோம் அப்படின்னா, நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ மல்டிபிள் எக்ஸிக்யூட்டார் இருந்துச்சு அப்படின்னா, நீ எந்த எக்ஸிக்யூட்டார்லேருந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணணுன்ற ப்ராசஸை அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். அதை வந்து இந்த ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டார்னு இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து செட் பண்ணிடணும். எந்த எக்ஸிக்யூட்டரை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டாரில் வந்து செட் பண்ணுறோம். ஸோ நம்ம எதை கால் பண்ண போகிறோம், நம்ம இந்த கிளாஸை தான் கால் பண்ண போகிறோம், ஹலோ ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹலோ எக்ஸிக்யூட்டார். ஹலோ ஃப்ளோ. நான் சொன்னேன்ல நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம பாஸ் பண்ணோம். டிஃபால்ட்டாக ஹலோ அண்டர் ஸ்கோர் எக்ஸிக்யூட்டார் போயிடுறேன். ஸோ இங்கே வந்து நான் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிக்கிறேன். ஹலோ எக்ஸிக்யூட்டரை பாஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஸ்டெப்பா, ஸோ ஒர்க் ஃப்ளோ பில்டரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப்பு, ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் அவுட்புட்டு ஃபைனலாக எங்கேருந்து வாங்குறது, அதை ஒர்க் ஃப்ளோ பில்டருக்கு சொல்லணும்ல. ஸோ நீ ஸ்டார்டிங் எக்ஸிக்யூட்டரை டிஃபைன் பண்ணிட்டேன், அவுட்புட்டை நீ ஃபைனலாக எங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதை நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம், ஃபைனல் அவுட்புட்டு அதுவும் வந்து ஹலோ ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூட்டர்லேருந்து எடுக்க போகிறோம். ஏன்னா நம்மளோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஒரே எக்ஸிக்யூட்டார் தான். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், அடுத்து output from நான் எங்கே இருக்க போகிறோம் அப்படின்னா, ஹலோ எக்ஸிக்யூட்டர்லேருந்து தான் எடுக்க போகிறேன். அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்ட் எண்ட் பாயிண்ட் வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். இது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பில்டுன்னு கால் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் நமக்கான ஆப்ஜெக்ட் ரெடி ஆகிடும். ஸ்டெப் ஒர்க் பில்ட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒர்க் ஃப்ளோ பில்டரில் ரன் பண்ண போகிறோம். அதே போல் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈவெண்ட்ஸ் ஃபைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே நமக்கு வந்து ஈவெண்ட்ஸ் அவுட்புட்டில் தான் வந்து ஈவெண்ட்ஸில் தான் வரும். ஸோ அந்த ஈவெண்ட்ஸை கேப்சர் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். அதை டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். இப்போக்கு வந்து ஈவெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இங்கே கீவேர்டு ஒரு பில்ட் டாட் ரன்னுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். இந்த ரன்னில் தான் நம்மளோட வேல்யூவை சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டருக்கு வந்து இன்புட் வந்து நம்ம பாஸ் பண்ணோம்ல, ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து பாஸ் பண்ண போகிறோம். என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வினோத் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அவுட்புட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஹலோ வினோத் அப்படிங்கிறது வரப்போகுது. ஓகே, ஸோ பிரிண்ட் ஈவெண்ட்ஸ், நான் எல்லா ஈவெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணல, அதுலேருந்து கெட் அவுட்புட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி என்னோட அவுட்புட் வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ இதான் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ டிஃபைன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ், சிம்பிள் எக்ஸிக்யூட்டர். ஸோ இதை ரன் பண்ணுவோம், அவுட்புட் வந்து செக் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் என்ன வருது, ஹலோ வினோத் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வருது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை நான் டேரெக்டாக கால் பண்ணல, டேரெக்டாக இன்புட் அதுக்கு செட் பண்ணல, அது இந்த ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இன்புட் எதுவுமே செட் பண்ணல. என்னோட ஒர்க் ஃப்ளோ பில்டரில் வந்து ஸ்டார்டிங்கும் அவுட்புட்டும் எந்த எக்ஸிக்யூட்டர்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட இன்புட் அப்படின்னு சொல்லி அதையும் நான் செட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ ஒர்க் ஃப்ளோ பில்டர் எக்ஸிக்யூட்டரை கால் பண்ணி என்ன ப்ராசஸ் பண்ணுவோம் பண்ணி அவுட்புட் வந்து எங்கேருந்து எடுக்கணுமோ அந்த எக்ஸிக்யூட்டரில் அந்த அவுட்புட் எடுத்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஒர்க் ஃப்ளோ எழுதுறதுக்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு 2-3 எக்ஸிக்யூட்டர் கிரியேட் பண்ணுவோம். அதில் வந்து எட்ஜஸ் யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி நண்பர்களே.